கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது என்கிட்ட சிலர் இந்த மாதிரி கேட்குறாங்க, பிரதர் நல்ல சபைன்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பைபிள் அப்படி நல்ல சபை கெட்ட சபைலாம் இல்லை. சபை இருக்குது. சபைனா என்னன்னு வேணா சொல்லித்தரலாம். நல்ல சபை கெட்ட சபைன்னு இல்லை. எல்லா சபைகளும் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை தேவன் சரி செய்கிறார். அந்தந்த சபை அந்தந்த சபையினுடைய பிரச்சனைகளை ஆவியானவருடைய துணையோட கூட சரி செய்கிறாங்க. மற்றபடி நல்ல சபை கெட்ட சபைன்னு இல்லை. சபை அப்படின்னா என்ன? வேதத்தில் சபைன்னா என்னன்னா, முதலாக சபை உருவாகிறது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் உருவாகுது. அங்கே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனத்தில், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சபைனா என்ன அப்படின்னு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா, சபைனா ஒண்ணுதான், ரட்சிக்கப்பட்ட கூட்டம். யார் இந்த சபையை கேட்டுறா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, தேவனே சொல்றாரு, ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இப்ப கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்றாரு? ரட்சிக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட அந்த மக்களை அவருடைய சரீரமாகிய சபையோட கூட இணைக்கிறவரா இருக்கிறாரு. இதுதான் சபை. சரி, சபைன்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சபைன்னா ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அவருடைய அந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துல சேர்க்கிறார். அப்போ இன்னொரு விதமா நம்ம இதை பார்த்தோம்னா, சபை அப்படிங்கிறது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம்னு சொல்லலாம். சபைனா என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம். ஏன்னா ரட்சிக்கப்படுகிறவர்களை தான் கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தை தான் சபைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாக அது அங்க இருக்கும்போது ஆலயமும் இருக்குது. ஆனா அந்த ஆலயத்தை சபைன்னு சொல்லலை. ஏன்னா மத்தேயுல 16:18 என் சபையை நான் கட்டுவேன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாரு. அப்பவும் ஆலயம் இருந்துச்சு. அதனால ஆலயமும் சபையும் ஒண்ணு கிடையாது. சபைன்றது என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம். ஆலயங்கிறது அது ஒரு கட்டிடம். புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கையில ஆலயத்தினுடைய ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்தேவான் தெளிவாக அந்த மக்களுக்கு பேசுறாரு. அதனாலதான் அவங்க ஸ்தேவானை கல்லடிச்சு கொள்றாங்க. ஏன்னா கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாயிறாருன்னு சொல்லிட்டு எழுந்து நின்று பயங்கரமா அறிக்கையிடுறாரு. அது உண்மை. தேவனுடைய ஆலயம் என்கிற அந்த விஷயமானது இந்த இயேசு கிறிஸ்து வருவதற்காகவும் அந்த யூத குலத்திலே அவர் பிறப்பதற்காகவும் அவர் உண்டாக்கின ஒரு சிஸ்டம். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆலயத்துக்கு வேலை இல்லை. அதனாலதான் ஸ்தேவான் எழுந்திருந்து சொல்றாரு, கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாயிறார் அப்படின்றார். ஆலயம் வேறு, சபை வேறு. ஆலய சிஸ்டம் பழைய ஏற்பாட்டுல இருந்துச்சு. அது பழைய உடன்படிக்கை. புது உடன்படிக்கையில புதிய ஏற்பாட்டுல சபை என்றால் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவனே சொல்றாரு, நீங்கள் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. சபைன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அந்த இடம் இல்லை. ஆனா அந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு பேரு தான் சபை. ஈவன் எக்லேசியா அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தமே கேதரிங் டுகெதர்னு அர்த்தம், கூட்டம்னு அர்த்தம். சபைன்னா என்ன? கூட்டம். ஆனா எல்லா இடத்துலயும் கூட்டம் கூடுது. அந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த கூட்டம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். அப்போ சபைனா என்ன? வேதத்தில் சபை என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட அந்த கூட்டம் தான் சபை. சரி, இப்போ அடுத்த கேள்வி, ரட்சிப்புனா என்ன? கர்த்தர் என்ன பண்றாரு? ரட்சிக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களை அவருடைய சபையோட கூட சேர்க்கிறார். அப்படின்னா ரட்சிப்புனா என்ன அப்படின்றது அடுத்த கேள்வியாக இருக்கிறது. அந்த ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிற விஷயத்தை குறித்து பார்க்கும் பொழுது, யோவான்ல 6வது அதிகாரம் 47வது வசனத்தை, விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி, அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து கத்தி கத்தி என்ன சொன்னாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இயேசுவை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல நிலை நிற்கும் அப்படின்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னிடத்துல தந்த அந்த ஆடுகளை கடைசி நாளில்
எழுப்புவதே பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது அப்படின்றாரு. என்னுடைய கைகளில் தந்த அந்த ஆடுகளை ஒருவனும் ஒரு காலம் பறித்து கொள்ள முடியாது அப்படின்றாரு. No one can snatch from my hands. சரி, நான் என்ன சொல்ல வரேன்? ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்ட கூட்டம் சபைங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்போ ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லக்கூடிய இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவன் விசுவாசி, அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். சரி, அப்படின்னா இயேசுவை என்னன்னு விசுவாசிக்கிறேன்? நான் எல்லாரும் இயேசுவை தான் விசுவாசிக்கிறேன். இயேசு ஒரு அற்புதம் செய்கிறவர் என்று விசுவாசித்தால் போதுமானதா? இயேசு ஒரு என்னுடைய வாழ்க்கையில கடனை தீர்க்கிறவர் என்று விசுவாசித்தால் போதுமானதா? இந்த இயேசு மெய்யான தேவன் நான் நம்புறேன், ஆனா அது மட்டும் போதுமானதா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மெய்யான தேவன் உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை விசுவாசிப்பது முக்கியமான காரியம். அதான் ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க என்ன விசுவாசிக்கணும்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னா, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். மறுபடி சொல்றேன், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்புனா என்ன? இருதயத்துல விசுவாசிக்கணும். யார விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். என்னன்னு விசுவாசிக்கணும்? அவர் கர்த்தர் என்றும், அவர் பூமியில மனிதனாக வந்தார் என்றும், கர்த்தர் மனிதனாக வந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிப்பது, அதுதான் ரட்சிப்பு. சரி, என்னங்க ரட்சிப்புனா என்ன? இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்கிற அந்த வசனத்தை விசுவாசிக்கிறவனும், அவரை குறித்து என்னவென்று விசுவாசிக்கணும் என்று இன்னொரு கேள்வியை கேட்டீங்கன்னா, அவர் கர்த்தர் என்றும், எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறவன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல பவுல் ரொம்ப தெளிவா பேசுறாரு. நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை நீங்க கேட்டீங்க, ஏற்றுக்கொண்டீங்க, அதுல நிலைத்திருந்தாதான் உங்களுக்கு ரட்சிப்பு. மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குன்றாரு. எதுங்க அந்த ரட்சிப்பு? அந்த ரட்சிப்பை குறித்து அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? நாங்க பிரசங்கித்த அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்தா தான் உங்களுக்கு ரட்சிப்பு, இல்லைன்னா உங்க விசுவாசம் விருதாவா இருக்கும். என்ன பிரசங்கிச்சாங்க அந்த சுவிசேஷமாக? என்ன வேணும் அவர் கீழே சொல்றாரு. நீங்க கீழான வசனங்களை வாசிக்கும் போது ரொம்ப தெளிவா அவர் சொல்றாரு, நான் உங்களிடத்துல ஒப்புவித்தது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கிறவன் இயேசு தேவன் என்றும், அவர் எனக்காக என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் என்றும், அடக்கம் பண்ணப்பட்டார் என்றும், உயிர் தெழுந்தார் என்றும் எவனொருவன் விசுவாசிக்கிறானோ அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். வேதம் தெளிவா சொல்லுது. வேதம் மட்டுமே. நீங்களும் நானும் என்ன போதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, வேதம் என்ன போதிக்கிறது என்பதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். யார் ரட்சிக்கப்பட்டவன்? கர்த்தராகிய இயேசுவை தன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று தன்னுடைய இருதயத்தில் விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். எது சுவிசேஷம்? பவுல் தெளிவா சொல்றார். 1 கொரிந்தியர் 15 1ல இருந்து வாசித்து பாருங்க. தெளிவா சொல்றாரு. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இந்த சுவிசேஷத்தை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. இயேசு நமது பாவத்துக்காக மரித்தார், எனது பாவத்துக்காக மரித்தார் என்று யாரால் விசுவாசிக்க முடியும்னா, ஆவியானவர் யாரிடத்தில் வருகிறாரோ அவர்தான் அவனுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் வந்தவனுடைய அடையாளம் என்னன்னா, அவர் என்ன பண்ணுவார்? அவர் வரும் பொழுது ஜனங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தக்கூடியவராய் அவர் காணப்படுகிறார் வேதம் சொல்லுகிறது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார் சொல்லுது. அவர் கண்டித்து உணர்த்தும் பொழுது இந்த பாவத்தின் பிரயாட்சத்தை நான் எங்க போய் இதுக்கு தேடுறதுன்னு கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார் என்கிறத விசுவாசிக்கிறது தான், அந்த விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். இப்படியாக விசுவாசித்த கூட்டம் தான் சபை. சரி, சபைனா என்ன?
சபைன்னா ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். யார் ரட்சிக்கப்பட்டவன்? யாருன்னா என்னவெனில் அப்படின்னு சொல்லிட்டு பவுலே ஆவியானவரால் ஏவப்பட்டு ரோமர் 10:9 பேசினதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசுவை வாயினால அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் அவன் என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவான். தெளிவா வேதம் பேசுகிறது. இதுதான் ரட்சிப்பு. அததான் மீண்டும் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15 எப்பா நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சேன், நாங்கள் அறிவிச்ச, அதாவது அப்போஸ்தலர்கள் அறிவிச்ச அந்த சுவிசேஷத்தை நீங்க விசுவாசித்தா தான் அது உங்களுக்கு ரட்சிப்படைய முடியும். இல்லைன்னா உங்க விசுவாசம் விருதா. நீங்க அப்படியே மழை பெயர்ந்து போகின்ற விசுவாசம் வச்சா கூட அதை ரட்சிக்கப்பட முடியாது. எதை விசுவாசித்தா ரட்சிக்கப்பட முடியும்? எந்த விசுவாசம் விருதாவாயிராது. என்னவெனில் அவரே தெளிவா சொல்லிட்டாரு. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாளில் வேத வாக்கியங்களின்படி உயிர் தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை தவிர வேற எதையாவது சுவிசேஷம் என்றோ, இந்த சுவிசேஷத்தினால் ரட்சிப்பு என்பதை தவிர வேற எந்த ஒரு காரியத்தினாலும் ரட்சிப்பு என்றோ பிரசங்கிக்கிறவன் அது வானத்திலிருந்து வந்த தூதனா இருந்தாலும் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் என்று கலாத்தியர் 1ஆவது அதிகாரம் தெளிவா பேசுது. நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதர்களாவது நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் சொல்லுது. சுவிசேஷத்தை விசுவாசித்து இருதயத்திலே விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்பட்டவன். எது சுவிசேஷம்? இயேசு கிறிஸ்து தேவன், வானத்தை பூமி வார்த்தையினாலே படைத்தவர். ஆனால் எனது பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். அதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் மட்டும்தான் ஒரே சுவிசேஷம் தான். பல சுவிசேஷம் இல்லைன்னு பவுல் தெளிவா பேசுறார், ஆவியானவரால் ஏவப்பட்டு. இதை தவிர வேற எதை விசுவாசித்து நீங்க கர்த்தட்ட வந்திருந்தாலும் அது விருதா. சில கூட்டம் அப்படி வந்துச்சு. அவர் அப்பத்தை பிட்டு 5000 பேருக்கு கொடுத்த உடனே இவரை ராஜாவாக்கிட்டேன்னா நமக்கு ஆகாரத்துக்கு பிரச்சனை இருக்காதுன்னு எல்லாரும் ராஜாவாக்குறதுக்கு ஓடி வராங்க. அவங்கள பார்த்து அவர் திட்டுனாரு, நீங்க அற்புதம் கண்டதுனால என் பின்னாடி வரல, அப்பம் புசிச்சதுனால என் பின்னாடி வாரீங்க. நீங்க நித்திய ஜீவ வரை நிலை நிற்கிற அந்த போஜனத்திற்காக என்னை பின்பற்றுங்கள் அப்படின்றாரு. என்ன சொல்ல வராரு? நித்திய ஜீவனுக்காக என்ன என்கிட்ட வா, நித்திய ஜீவனுக்காக என்கிட்ட வா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். அவர் வந்ததே அதுக்கு தாங்க. வரும்போது அவர் இரக்கமுள்ள தேவன். கண்ணை குருடா இருந்தவனுக்கு கண்ணை திறந்து கொடுத்தாரு, குஷ்டரோகியை குணமாக்கினாரு. ஏன்? மரித்து உள்ள அடக்கம் பண்ணப்பட்டவனும் தங்கச்சி எல்லாம் அழுகிறத பார்த்து அவர்களுக்கு அவனை எழுப்பி கொடுத்தாரு. இதெல்லாம் அவர் செய்யக்கூடிய தேவன், செய்ய வல்லமுள்ள தேவன். ஆனா அது ரட்சிப்பல்ல. அதை விசுவாசிப்பது ரட்சிப்பல்ல. ரட்சிப்பு என்பது சுவிசேஷத்தை விசுவாசிப்பது. சுவிசேஷம் என்பது இயேசு நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்பது வேதம் தெளிவா சொல்லுது. எப்பொழுது ரட்சிக்கப்படுவாய்? எனவெனில் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இதை தவிர வேற எதுவும் போதிக்கிறவங்க கள்ள போதகர்கள் கூட சொல்லலாம், அல்லது தவறாக போதித்து நித்திய ஜீவனை அடைவிடாதபடிக்கு மக்களை வழிநடத்துகிறவர்கள் என்று சொல்லலாம். சரி, சபைனா என்ன? நல்ல சபை கெட்ட சபை இல்லை. சபைனா சபை. அது என்னது? ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம். ரட்சிக்கப்படுவர்கள் தான் அது சபையினுடைய மெம்பர்ஸ். பைசா கொடுத்தோ காணிக்கை கொடுத்தோ சபையினுடைய மெம்பர் ஆக முடியாது. ரட்சிக்கப்படுகிறவங்க தான் சபையினுடைய மெம்பர். யார் ரட்சிக்கிறார்? கர்த்தர் ரட்சிக்கிறார். எப்படி ரட்சிக்கிறார்? ஆவியானவரால் அவருடைய பாவத்தை உணர்த்தி மனம் திரும்பி அந்த பாவத்தினுடைய சொல்யூஷனாக, பாவத்தினுடைய ஒரு பிரயாச்சித்தமாக அல்லது பாவத்தினுடைய பரிகாரமாக இயேசு உங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். அவர் கர்த்தர். ஆனால் உனது பாவத்துக்காக எனது பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். இதை விசுவாசிக்கிறது தான் ரட்சிப்பு. எங்கிருந்து ரட்சிப்பு? ரட்சிப்புட்டோம் பல முறை திருப்பி சொல்லிட்டேன். எங்கிருந்து ரட்சிப்பு? எங்கிருந்து ரட்சிப்புன்னு கேட்டா வெளிப்படுத்தின விசேஷத்துல 21வது அதிகாரம் 8வது வசனத்துல பேசுகிறது போல, யாரெல்லாம்
அந்த வசனத்தை வேணா உங்களுக்கு வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பாவத்தினுடைய சில சாம்பிள் லிஸ்ட் கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் விட்டுருங்க, இறுதியா ஒரு லிஸ்ட் சொல்றாரு. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். நம்ம எல்லாருமே பொய்யர்கள். பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் அல்லது இந்த நாள் வரைக்கும் ஒரு பொய் சொல்லாம ஜீவிச்சமான இல்லை. நமக்கு காத்து கொண்டிருப்பது இந்த அக்னி கடல் தான். இதிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவதற்காக உங்களுக்கும் எனக்கும் பதிலாக நம்முடைய இந்த பாவத்துக்கு பதிலாக அவர் பாவம் இல்லாதவராய் ஜீவித்து பாவத்தின் சாபத்தை சிலுவையில சுமந்து பாவிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பதிலாக மரித்து பாவம் இல்லாதவராய் ஜீவித்ததினாலே பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஜெயித்தெழுந்து அந்த ஜெயத்தை அவரை விசுவாசிக்கக்கூடிய யாவருக்கும் இலவசமா கொடுக்கிறார். இலவசமா கொடுக்கிறார். அதனால்தான் எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் சபைன்றாரு. ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான் அவர் அவருடைய சபையில இணைக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா ரட்சிப்புனா என்னன்னே தெரியாம டெடிகேட்டடாக ஊழியர் செய்யக்கூடிய சில சகோதரர்களை பார்க்கும் பொழுது மன வருத்தம் வருது. சத்தியம் அவர்களுக்கு புரியவில்லை என்பதை நினைத்து நான் வருந்துறேன். ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் சபை. ரட்சிப்புனா அந்நிய பாஷை பேசினா ரட்சிப்புன்றாங்க. வேதத்துல எங்கிருந்து அந்த சத்தியத்தை கண்டுபிடிச்சீங்க? வேதம் தெளிவாக பேசுகிறது. கர்த்தராகிய இயேசுவை வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எங்கிருந்து ரட்சிக்கப்படுவாய்? இந்த எரிகிற அக்னி கடலில் இருந்து நீ ரட்சிக்கப்படுவாய். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷத்தை விசுவாசித்தா மட்டும்தான் ரட்சிப்பு. சுவிசேஷங்கிறது அப்போஸ்தலர்களால் பிரசங்கிக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை இல்லாமல் வேற ஏதாவது சுவிசேஷம் சொல்லி நற்செய்தி சொல்லி விசுவாசித்தா அது விருதாவா இருக்குன்னு சொல்லி மீண்டும் எச்சரிக்கிறேன். வேதம் எச்சரிக்கிறது. சரியான சுவிசேஷத்தை விசுவாசிங்க. இயேசு உங்களுடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்கிற இந்த சத்திய வசனத்தை விசுவாசிங்க. நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. அந்த எரிகிற அக்னி கடலில் இருந்து ரட்சிக்கப்படுவீங்க. அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களை ஏற்கனவே இதை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட அந்த கூட்டத்தோடு கூட கர்த்தர் உங்களை இணைப்பார். அதுதான் சபை. இன்னும் அநேக காரியங்கள் சபையை குறித்து இருக்குது. முதலாவது பாயிண்ட், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அதுதான் சபை. ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் சபை. மற்ற காரியத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேவனுடைய ஆசீர்வாதம்.